டிஎன்பிஎஸ்சி, ஏஏ, எஸ்எஸ்சி, ஜேஇ, ஆர்ஆர்பி, ஜேஇ, கேட் மாதிரியான போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிக்கிட்டு இருக்கிற எல்லா இன்ஜினியரிங் மாணவர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஏர்போர்ட் இன்ஜினியரிங்ல இருந்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான தலைப்பை பத்தி ஆழமா பார்க்க போறோம். அதுதான் ஒரு ரன்வேயோட டைரக்ஷனை, அதாவது ஓடுபாதை திசைய விண்ட்ரோஸ் டயக்ராம் யூஸ் பண்ணி எப்படி முடிவு பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்க போறோம். இது தேர்வுல அடிக்கடி கேட்கிற ஒரு ஏரியா, அதனால ரொம்ப கவனமா கேளுங்க. சரி, நாம இந்த டாபிக்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா புரிஞ்சுக்கலாம். முதல்ல ரன்வேயோட திசைய முடிவு பண்றதுல இருக்கிற அடிப்படை பிரச்சனை என்னன்னு பாப்போம். அதுக்கப்புறம் விண்ட் கவரேஜ்னா என்ன, அது ஏன் அவ்வளவு முக்கியம்னு தெரிஞ்சுக்கலாம். அத தொடர்ந்து இந்த வேலையை செய்ய நமக்கு உதவுற முக்கியமான ஒரு கருவி விண்ட்ரோஸ் டயக்ராம் பத்தி டீடைலா படிப்போம். இதுல டைப் 1, டைப் 2ன்னு 2 வகை இருக்கு, அதுக்குள்ள வித்தியாசத்தையும் பாப்போம். கடைசியா பெஸ்டான டைரக்ஷனை எப்படி கண்டுபிடிக்கிறதுனும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்னலாம் முக்கியம்னு பார்க்க போறோம். முதல்ல நாம பார்க்க போறது இதுல இருக்கிற முக்கிய பிரச்சனை என்னங்கிறது தான். ஒரு ஏர்போர்ட்டை டிசைன் பண்ணும்போது ஒரு இன்ஜினியர் எடுக்கிற மிக முக்கியமான முடிவுகள்ல ஒண்ணு அந்த ரன்வேய எந்த பக்கம் பார்த்து கட்டணுங்கிறது தான். இது ஏன் ஒரு பெரிய இன்ஜினியரிங் சேலஞ்சா இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். சரி, ஒரு ரன்வேயோட சரியான டைரக்ஷனை இன்ஜினியர்ஸ் எப்படிதான் முடிவு பண்றாங்க? இது ஏதோ தோராயமா எடுக்கிற முடிவு கிடையாதுங்க. விமானத்தோட பாதுகாப்பு, ஏர்போர்ட்டோட செயல்பாடு, இது எல்லாத்தையும் பாதிக்கிற ஒரு முக்கியமான விஷயத்த வச்சுதான் முடிவு பண்றாங்க. அந்த முக்கியமான காரணி வேற எதோடு இல்ல, அதுதான் காற்று. இங்கதான் அசல் சவாலே இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு விமானம் டேக் ஆஃப் ஆகும்போதோ இல்ல லேண்ட் ஆகும்போதோ அதோட வேகம் கம்மியா இருக்கும். அந்த நேரத்துல ரன்வேக்கு சைட்ல இருந்து வேகமா காத்தடிச்சா, அதாவது கிராஸ்விண்ட் அடிச்சா, அது விமானத்தோட கண்ட்ரோல பாதிக்கும். ஏன், ஒரு பெரிய விபத்துக்கே காரணமாயிடலாம். அதனால நம்மளோட முதல் மற்றும் முக்கிய நோக்கம் இந்த கிராஸ்விண்டோட பாதிப்பை குறைக்கிறது தான். ரெண்டாவது பகுதி, விண்ட் கவரேஜ். இந்த கிராஸ்விண்ட் பாதிப்பை குறைக்க நாம ஒரு மெட்ரிக், அதாவது ஒரு அளவீட பயன்படுத்துறோம். அதுக்கு பேரு தான் விண்ட் கவரேஜ். இதுதான் ரன்வே டிரெக்ஷனை முடிவு பண்றதுக்கான முக்கிய கொள்கை. இந்த பகுதியை ரொம்ப கவனமா கேளுங்க, ஏன்னா இதுல இருந்து நேரடியா எம்சிக்யூஸ் வர நிறைய வாய்ப்பு இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, விண்ட் கவரேஜ்ங்கிறது ஒரு வருஷத்துல எத்தனை சதவீதம் நேரம் கிராஸ்விண்டோட வேகம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ள, அதாவது பெர்மிசிபிள் லிமிட்குள்ள இருக்குங்கிறது தான். இந்த லிமிட் சின்ன விமானங்களுக்கு 1 மணி நேரத்துக்கு 15 கிலோமீட்டர்னும், பெரிய ஜெட் விமானங்களுக்கு 25லிருந்து 35 கிலோமீட்டர்னும் இருக்கலாம். இந்த வேகத்துக்குள்ள காத்து வீசினா மட்டும்தான் ரன்வேயை சேஃபா பயன்படுத்த முடியும். ஐகேஓ, அதாவது இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன், எஃப்ஏஏ மாதிரியான சர்வதேச அமைப்புகளோட பரிந்துரைப்படி ஒரு ரன்வேவை நம்ம செட் பண்ற டைரக்ஷன் குறைஞ்சது 95% விண்ட் கவரேஜ் கொடுக்கணும். அப்படின்னா என்ன? ஒரு வருஷத்துல 95% நேரம் அந்த ரன்வேவை விமானங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாம பாதுகாப்பா பயன்படுத்த முடியணும். இந்த 95%ங்கிற நம்பர் எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கிற ஒரு முக்கியமான கேள்வி, மறக்காதீங்க. சரி, இந்த 95% விண்ட் கவரேஜை நாம எப்படி கணக்கிடுறது? பெஸ்டான டைரக்ஷன் தான் எதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு நாம ஒரு ஸ்பெஷலான கிராஃபிக்கல் டூலை பயன்படுத்துறோம். நாம இப்போ 3வது பகுதிக்கு வந்திருக்கோம். நம்ம பயன்படுத்த போற அந்த கருவிக்கு பேரு தான் விண்ட்ரோஸ் டயக்ராம். இது வேற ஒன்னும் இல்ல, ஒரு குறிப்பிட்ட இடத்துல கடந்த 5லிருந்து 10 வருஷமா காத்து எந்தெந்த திசையில, எவ்ளோ வேகத்துல, எவ்ளோ நேரம் வீசிருக்குங்கிற டேட்டாவெல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு படமா காட்டுறது தான். ஒரு இன்ஜினியருக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டூல். சரி, இந்த விண்ட்ரோஸ் டயக்ராமை எப்படி படிக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இதுல இருக்கிற ஆரஞ்சு கோடுகள், அதாவது ரேடியல் லைன்ஸ், இது வடக்கு வடகிழக்குன்னு 16 முக்கிய திசைகளை காட்டும். ரெண்டாவதா இதுல இருக்கிற வட்ட வளையங்கள், அதாவது கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ், இது ஒவ்வொரு திசையிலிருந்தும் எவ்வளவு சதவீதம் நேரம் காத்து வீசுச்சுன்னு சொல்லும். உதாரணத்துக்கு 1%, 2%, 3%ன்னு குறிச்சிருப்பாங்க. கடைசியா நடுவுல இருக்கிற ஒரு சின்ன வட்டம், அது காத்தே இல்லாத அமைதியான நேரம், அதாவது காம் பீரியட் எவ்வளவு சதவீதம் இருந்துச்சுன்னு காட்டும். அடுத்து இது எப்படி உருவாகுதுன்னு பாப்போம். நீங்க 2 முக்கியமான வகை விண்ட்ரோஸ் வரைபடங்களுக்கு இடையேயான வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும். 4வது பகுதி, டைப் 1 வெர்சஸ் டைப் 2. இந்த விண்ட்ரோஸ் டயக்ராம்ல 2 முக்கிய வகை இருக்கு. டைப் 1 டயக்ராம்ல காத்தோட திசை, அதாவது டிரெக்ஷன், அப்புறம் இவ்ளோ நேரம் வீசுச்சு, அதாவது டியூரேஷன், இந்த 2 தகவல் மட்டும்தான் இருக்கும். ஆனா டைப் 2 டயக்ராம் இது 2ஓட சேர்த்து காத்தோட வேகம், அதாவது இன்டென்சிட்டி அல்லது வெலாசிட்டி எவ்வளோன்னு காட்டும். இதுதான் 2க்கும் இருக்கிற மிக முக்கியமான வித்தியாசம்.
டைப் 2 டயக்ராம இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இதுல ஒவ்வொரு திசையை குறிக்கிற கோடும் பல சின்ன சின்ன துண்டுகளா பிரிக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு துண்டும் ஒரு குறிப்பிட்ட காத்தோட வேகத்தை குறிக்கும். உதாரணத்துக்கு ஒரு துண்டு 5லிருந்து 15 km/h வேகத்தையும் அடுத்த துண்டு 15லிருந்து 25 km/h வேகத்தையும் குறிக்கலாம். இதனால எந்த திசையில எவ்வளவு நேரம் என்ன வேகத்துல காத்து வீசுச்சுன்னு முழு விவரமும் நமக்கு கிடைச்சிடும். இப்ப நாம நம்மளோட ஆரம்ப பிரச்சனைக்கு தீர்வு காண இதுவரைக்கும் பார்த்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்க போறோம். 5வது பகுதி உகந்த திசையை கண்டறிதல். இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விதிக்கு வரும். அது என்னன்னா, ரன்வேய விண்ட்ரோஸ் டயக்ராம்ல இருக்கிற மிக நீளமான கோட்டோட திசையில தான் அமைக்கணும். இந்த மிக நீளமான கோட்டை நாம ப்ரிவேலிங் விண்ட் டைரக்ஷன், அதாவது ஓங்கு காற்று திசைன்னு சொல்லுவோம். சிம்பிளா சொன்னா, வருஷத்துல அதிக நேரம் எந்த திசையிலேந்து காத்து வீசுதோ அதுதான் இந்த திசை. ஏன் இந்த நீளமான கோட்டை தேர்ந்தெடுக்கணும்? ஏன்னா ரன்வேயை காத்து வர திசைக்கு நேரா அமைக்கும்போது விமானங்கள் டேக் ஆஃப் ஆகும்போதும் லேண்ட் ஆகும்போதும் காத்து அதுக்கு எதிரா வீசும். இதைத்தான் ஹெட்விண்ட்னு சொல்லுவோம். இந்த ஹெட்விண்ட் விமானத்தோட ரெக்கைகளுக்கு கீழே ஒரு கூடுதல் தூக்கு விசைய, அதாவது லிஃப்ட உருவாக்கும். இதனால விமானம் குறைஞ்ச தூரத்திலேயே டேக் ஆஃப் ஆயிட முடியும், அதே போல லேண்ட் ஆகவும் முடியும். ரொம்ப முக்கியமா பிரமாதகரமான கிராஸ்விண்டோட தாக்கம் தானா குறைஞ்சிடும். இப்படி செய்யறது மூலமா தான் நம்மால அதிகபட்ச விண்ட் கவரேஜை அடைய முடியும். சரி, வாங்க உங்க தேர்வுக்காக நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய மிக முக்கியமான பாயிண்ட்ஸை ஒரு தடவை சீக்கிரமா பாத்திரலாம். 6வது பகுதி தேர்வின் முக்கிய குறிப்புகள். இந்த MCQ ஹாட்லிஸ்ட நல்ல மனசுல வச்சுக்கோங்க. முதன்மை நோக்கம் என்ன? அதிகபட்ச விண்ட் கவரேஜ். குறைந்தபட்ச கவரேஜ் எவ்வளோ இருக்கணும்? 95%. இதுக்கு நாம பயன்படுத்துற முக்கிய கருவி விண்ட்ரோஸ் டயக்ராம். டைப் 1 என்ன காட்டும்? திசையும் கால அளவும் மட்டும். டைப் 2 என்ன காட்டும்? திசை, கால அளவு கூடவே வேகத்தையும் காட்டும். பெஸ்டான டைரக்ஷன் எது? மிக நீளமான கோட்டோட திசை. இதுல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஒரு MCQ கேள்விக்கான பதிலா இருக்கலாம். இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருந்திருக்கும்னு நம்புறேன். கடைசியா உங்களுக்கு ஒரு கேள்வி. இப்போ உங்களுக்கு காத்த பத்தி நல்லா தெரிஞ்சிருச்சு. ஆனா காத்து மட்டும்தான் ஒரு ரன்வேயோட நீளம், வடிவமைப்பு எல்லாத்தையும் முடிவு பண்ணுதா? இல்ல வேற ஏதாவது காரணிகளும் இருக்குமா? அந்த இடத்தோட நில அமைப்பு, வெப்பநிலை, ஏர்போர்ட் எவ்ளோ உயரத்துல இருக்கு, இது மாதிரியான விஷயங்களை பத்தி யோசிச்சு பாருங்க. இத பத்தி நம்ம அடுத்த செஷன்ல பேசலாம். நன்றி.